ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான படம் தான் கொண்டுட்டு வந்திருக்கேன். என்னன்னா 2016 வெளிவந்த ஹஸ் அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு முகமுடி போட்ட ஒரு சைக்கோ தனியா இருக்க பெண்களை மட்டும் கொடூரமா கொலை பண்றான். அப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய ஹீரோனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அவ எதிர்பாராத விதமா அந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிறா. சோ கடைசியா அந்த சைக்கோ கிட்ட இருந்து ஹீரோனி தப்பிச்சாலா இல்லையா அப்படின்னு நொடிக்கு நொடி ஹாரராகவும் தெளிவாகவும் சொன்ன படம் தான் இந்த படம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் மட்டும் அழுத்தி விட்டுருங்க. வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இப்போ ஒரு வீட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த வீட்டுள்ளார இந்த படத்தோட ஹீரோனை காமிக்கிறாங்க. அவளுடைய பேர் மேடிசன். அவளுக்கு 13 வயசுல ஒரு நோயின் காரணமா அவளுக்கு வந்து காதும் கேட்காது, அதே போல வாயும் பேச முடியாது. இதுக்கு முன்னாடி இவ சிட்டில தான் வாழ்ந்துட்டு வந்திருப்பா. இவளுக்கு சிட்டி லைஃப் பிடிக்காது. அதுவும் இல்லாம இவ வந்து ஒரு நாவல் கிரியேட்டர். நம்ம தனியா இருந்தாதான் நம்மளுடைய வேலைக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு இவ ஒரு தனியா வீடு எடுத்து தான் இப்ப வாழ்ந்துட்டு வர. அப்படி இருக்கும்போது இவளுக்கு சமைக்க கூட தெரியாது. அதனால நெட்டை பார்த்து தான் இவ வந்து சமைக்க ஆரம்பிக்கிறா. அப்படி சமைச்சுட்டே இருக்கும்போது இவளுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, இவளுடைய வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இவளோட ஃப்ரெண்டோட இருக்கு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்கா. சோ இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அவ கரெக்டா ஹீரோனை பார்க்க வந்துடுறா. ஹீரோனே அவளோட ஃப்ரெண்டு வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அவளோட ஃப்ரெண்டு பேரு சாரா. உங்களோட புக் எல்லாமே நான் படிச்சேன், எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல அந்த இடத்துல பயங்கரமா ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி சமைச்சிட்டு இருந்துப்பாங்க பாத்தீங்களா, அந்த எல்லாம் தீஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி புகை மாதிரி வந்து அந்த ஃபயர் அலார்ம் சவுண்ட் கேட்டிருக்கு. உடனே ஹீரோனி உள்ளார போயிட்டு அந்த ஃபயர் அலார்ம் கைட்டு அது உள்ள இருக்கிற பேட்டரி எடுத்துடுறா. ஸோ அதன் பிறகு அந்த சாரான்ற பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அந்த சமயத்துல இப்ப ஹீரோனியோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, அதே இவளோட பாய் ஃப்ரெண்டா மெசேஜ் பண்ணிருக்கா. அப்போ அந்த மெசேஜை டெலிட் பண்ணிட்டு புக் ஒன்னு எழுதிட்டு இருக்கா. புக்குனா லேப்டாப்லயே வந்து ஒரு ஸ்டோரி ஒன்னு அப்படியே டைப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவளுக்கு லைட்டா போர் அடிக்குது. சரி, நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் ஏதோ மெசேஜ் பண்ணிருக்கானே, அவனுக்கு வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ கால் பண்ண உடனே உனக்கு கட் பண்ணிடுறா. ஏன்னா இப்ப நம்ம வீடியோ கால் பண்ண உடனே அவன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். சோ நம்மளால அதுக்கப்புறம் ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அந்த மொபைல சைலண்ட போட்டு இவளுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த சாரண்ட பொண்ணு இருந்து போனாங்க பாத்தீங்களா, அவ கரெக்டா ஹீரோனி ஜன்னல்கிட்ட வந்து கொடூரமா கத்தரா. என்னன்னு பார்த்தாதான் ஒரு முகமுடி போட்ட சைக்கோ அவளை அந்த அம்பாலே குத்தி ரொம்பவே கொடூரமா கொலை பண்றான். ஆனா இந்த சத்தம் எதுவுமே ஹீரோனுக்கு சுத்தமா கேட்கவே இல்லை. அப்போ அவளோட வேலையை தான் உள்ளார உட்காந்து பார்த்துட்டே இருக்கா. ஆனா அந்த சைக்கோன்றவன் ஹீரோனை பார்த்துறான். என்ன நம்ம வந்து இந்த பொண்ணை கொடூரமா கொலை பண்றோம், அதை கூட தெரியாம அவ மட்டும் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியா பார்த்துட்டே இருக்கான். அப்புறமா தான் அந்த கிளாஸ் டோரை லைட்டா தட்டின உடனே ஹீரோனை கொஞ்சம் கூட திரும்ப மாதிரி தெரியல. சோ இதை வச்சு இவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் இவளுக்கு காது கேட்காது அப்படின்னு. அப்புறமா தான் இவனுக்கு ஒரு விஷயம் தோணுது, இவளை வந்து சாதாரணமா கொலை பண்ணக்கூடாது, இவளை அணுவணுவா சாகடிக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு மைண்ட் செட் வருது. சோ அதன் பிறகு அந்த சாராவை அங்கேயே கீழே உட்கார வச்சுட்டு நேரா உள்ளார போறான். உள்ளார போன உடனே ஹீரோனை அவளுடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவளுடைய லேப்டாப்ல ஒரு வீடியோ கால் வருது. யாருன்னு பார்த்தா அவளுடைய தங்கச்சி தான் வீடியோ கால் பண்ணியிருக்கா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது நம்ம அதுக்கு முன்னாடி இருந்தா கண்டிப்பா அவளுடைய தங்கச்சி நம்மள பாத்துருவா அப்படின்னு இவன் லைட்டா அப்படியே சைடா போயிட்டு அவளுடைய மொபைல எடுத்துக்கிறான். அப்பதான் வந்து அவ பார்த்துட்டு அங்க யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஒருவேளை பூனையா இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே இவளும் வீடியோ காலம் பேசி முடிச்சுட்டு சரி நம்மளுடைய தங்கச்சி ஏதோ பூனை இருக்குன்னு சொன்னாலே அப்படின்னு இவளும் சுத்தி முத்தி தேடி பார்க்கும் போதுதான் அங்க பூனைங்கானா ஒண்ணுங்கானா. அவளுடைய லேப்டாப்ல இவ்வளவு போட்டோ எடுத்த மாதிரியே அவளுக்கு போட்டோ அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, யாரோ நம்ம போட்டோ எடுத்து நம்மளுக்கே அனுப்புறாங்க அப்படின்னு இவளுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்குது. அந்த சமயத்துல அந்த டோருக்கு வெளியில பார்க்கும் போதுதான் அந்த முகமுடி போட்ட சைக்கோ இவளுடைய போனை வச்சு காமிக்கிறான். இவளுக்கு உடனே பயமாயிடுது. அதுவும் இல்லாம அந்த டோர் வேற ஓப்பன்ல இருக்கா, ஒருவேளை உள்ளார வந்து நம்மள ஏதாவது பண்ணிடுறோம் அப்படின்னு அந்த பயத்திலே வேகமா போயிட்டு அந்த டோரை வந்து இந்த சைக்கோ வரதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுறான். சோ அதுக்கப்புறமா ஹீரோனி அந்த வீட்டுல இருக்கிற டோரு ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிற. அந்த சமயத்துல அந்த சைக்கோன்றவன் ஹீரோனோட காரு ஒன்று வெளியில நிற்கும். அந்த காரோட 4 டயருமே பஞ்சர் ஆக்கிடுறான். இதேமே ஹீரோனி உள்ளார இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறா. இப்பதான் அவளுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் அவளுக்கு தெரியுது. இப்போ நம்ம போலீஸுக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு லேப்டாப்ல போயிட்டு போலீஸுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதை பார்த்து அந்த சைக்கோ என்ன பண்ணிட்டானா, அந்த வீட்டுக்கு வர பவரை கட் பண்ணிடுறான். சரி, அந்த பவர் தான் கட் ஆயிடுச்சு, நம்ம வந்து லேப்டாப் மூலியமா யாருக்காவது கால் பண்ணலாம் அப்படின்னு வைஃபை சிக்னல் கிடைக்குதான்னு சொல்லி ட்ரை பண்றா. அப்போ வைஃபை சிக்னல் கூட கிடைக்குது, ஆனா அதுக்கான பாஸ்வேர்டு இவளுக்கு தெரியவே இல்லை. இப்பதான் இவளுக்கு இருக்கிற பயம் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த சமயத்துல அவளோட பேக்ல ஒரு லிப்டிக் ஒன்று இருக்கு. அந்த லிப்டிக் எடுத்து போயிட்டு அந்த கிளாஸ் டோர்ல இந்த மாதிரி உன்னோட முகத்துல பார்த்ததே கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இங்க வருவான், நீங்க வந்ததே நான் யாரும் சொல்ல மாட்டேன், தயவு செய்து இங்க போயிடு அப்படின்னு அதை அந்த கிளாஸ் டோர்ல எழுதி காமிக்கும் போது என் முகத்தை நீ பார்க்கலன்னா நீ சொல்ற இப்ப பாத்துக்க அப்படின்னு ஓபன் பண்ணி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் நான் என்ன பேசுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த லிப் மூவ்மெண்ட் வச்சு உன்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கும் பயப்படாத, நான் நினைச்சுன்னா உன்னை எப்ப வேணாலும் கொலை பண்ண முடியும், ஆனா அவ்வளவு சீக்கிரம் நான் வந்து உன்னை கொலை பண்ண மாட்டேன், உன்னை கொலை பண்ணதுக்கான நேரம் வரும்போது நான் உன்னை கொலை பண்ணுவேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப அந்த சைக்கோ வந்து வெளியில தான் இருக்கிறான். ஆனா ஹீரோனுக்கு என்ன தோணுதுன்னா அந்த சைக்கோ வந்து நம்மள பார்க்க கூடாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி அந்த ஜன்னல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிருப்பா. ஆனா இப்ப அந்த ஜன்னலுக்கு வெளியில ஒரு ஸ்கிரீன் துணி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்கிரீன் துணி எல்லாமே இழுத்து கவர் பண்ணிட்டு அவளோட பெட்ரூம்ல ஒரு ஓரமா உட்காந்துருக்கா. அந்த சமயத்துல அவ உட்காந்து பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல்ல வந்து லைட்டா வைப்ரேட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த சாரோட பொண்ணு ஆல்ரெடி இறந்துருப்பாங்க பாத்தீங்களா, அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அவன் அந்த கிளாஸ் டோர் தட்டுற மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோனி பயந்துடுறா. சோ அதன் பிறகு ஹீரோனுக்கு இப்ப என்ன தோணுதுன்னா அந்த சாரோட இருக்க பாத்தீங்களா, அவளோட மொபைல் வந்து அவளோட பாக்கெட் தான் இருக்கும். அந்த மொபைலை எப்படியாவது எடுத்து ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றா. சோ அதன் பிறகு அந்த சைக்கோ எப்படியா டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவளோட கையில அந்த கார் கீயை வச்சிருக்கா. அந்த கார் கீயை வச்சு அந்த காரை பார்த்து அழுத்தும் போது அது வந்து சென்சர் வந்து கனெக்ட் ஆகல. ஏன்னா இந்த வீடு ஃபுல்லாவே கவர் ஆனதால சென்சரை வந்து சரியான முறையில் கனெக்ட் ஆகல. அப்பதான் வந்து ஹீரோனுக்கு என்ன தோணுதுன்னா எப்படியாவது வந்து நம்ம அந்த காரை வந்து ஆன் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த டோரை லைட்டா ஓபன் பண்ணி அந்த கார் கீயை வச்சு இங்க இருந்து ஆன் பண்ணும்போது அந்த சென்சர் வந்து கரெக்ட் ஆகுது. சோ அந்த சைக்கோக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை அவ தப்பிச்சு வந்து கார் தான் எடுக்கிறவள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கார் கிட்ட போயிட்டே இருக்கணும். அப்போ இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த சாரோட மொபைல் எடுக்கலாம் அப்படின்னு அந்த ஜன்னல்ல லைட்டா ஓபன் பண்ணி அவரோட பாக்கெட்ல இருந்து மொபைலை தேடி பார்க்கறா. ஆனா அந்த மொபைல் வந்து அங்க இல்லவே இல்லை. ஸோ கரெக்டா இப்ப அந்த மொபைலை தேடி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த சைக்கோ வந்து ஓடி கிட்ட வந்துடுறான். இதை பார்த்த உடனே எப்படியாவது டோர் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோனை மூடுறதுக்கும் அந்த சைக்கோ வரதுக்கும் கரெக்டா இருக்கு. ஸோ உடனே கிட்ட வந்து அந்த ஜன்னலை பிடிச்சிடறான். ஹீரோனை எப்படியோ ட்ரை பண்றா க்ளோஸ் பண்ணலான்னு. ஆனா அவளால வந்து க்ளோஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த சைக்கோவும் அவனோட ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த டோரை ஓபன் பண்ணுறது பயமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ ஹீரோனி பக்கத்துல ஒரு சுத்தி எடுத்து அவனோட கையில மேலே அடிச்ச உடனே அந்த சுத்தி அவனோட கையிலே பொத்துக்குது. அப்போ அந்த சுத்தி எடுத்து கீழே போட்டுட்டு இந்த போனுக்காக தான் நீ ஆசைப்படுற, இந்த போனை அவளோட உடம்பு மேலே வைக்க நான் முடிஞ்சா எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறமா ஹீரோனுக்கு நம்ம இனிமே வெளியில போக கூடாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோனி வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. அதே போல அந்த சைக்கோவும் வெளியிலே தான் நிக்கிறான். ஆனா ஹீரோனுக்கு ஒரு பக்கம் என்ன தோணுதுன்னா அந்த சைக்கோ வந்து இனிமே நம்மள பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ளாரே ஒரு இடத்துல மறைஞ்சு நிக்கிறா. ஆனா இவ எங்க நிக்கிறா அப்படின்னு அந்த சைக்கோக்கு தெரியவே இல்லை. அவனும் அந்த வீட்டை சுத்தி சுத்தி தேடி பாக்குறான். சோ ஒரு கட்டத்து மேல ஹீரோனி பின்னாடி டோரை ஓபன் பண்ணி வேகமா ஓடிக்கிட்டே இருக்கா. இதை பார்த்து அந்த சைக்கோ அவனோட கையில ஒரு அம்பு ஒன்று வச்சிருக்கான். அந்த அம்பை எடுத்து விட்ட உடனே அவளோட காலிலே போயிட்டு சங்குன்னு குத்திக்குது. சோ அதன் பிறகு அடுத்த அம்பை எடுத்து லோட் பண்றதுக்குள்ளேயே ஹீரோனி கரெக்டா அந்த வீட்டுள்ளார வந்துடுறா. இனிமே நம்ம வெளியில போனா நம்மளோட உசுருக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுள்ளார போயிட்டு அந்த வீட்டோட டோரை வந்து லாக் பண்ணிக்கிறா. சோ வீட்டுக்குள்ளார வந்து ஹீரோனி ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கா சோகமா. இதை பார்த்த உடனே அந்த சைக்கோ பயமா சிரிச்சுட்டே இருக்கிறான். ஏன்னா என்ன மீறி நீ எங்கேயுமே போக முடியாது. நான் நினைச்சேன்னா இப்ப கூட உள்ளார வந்து உன்னை கொலை பண்ண முடியும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் உன்னை கொலை பண்ணவே மாட்டேன். உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அனுபவம் சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணி தான் சாகடிப்பான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு ரொம்பவே சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டே இருக்கிறான். அப்பதான் ஹீரோனுக்கு ஒரு பக்கம் என்ன தோணுதுன்னா இவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மேல வந்து ஒரு ஜன்னல் ஒண்ணு இருக்கு, அது வயல எப்படியே தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு மேல போயிட்டு அந்த ஜன்னல் ஓபன் பண்ணி இவளுடைய கையில வந்து டார்ச் லைட் வச்சிருக்கா. அந்த டார்ச் லைட் எடுத்து வேகமா அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, அந்த காரை நோக்கி வேகமா தூக்கி போடுறா. சோ இதை பார்த்த உடனே சைக்கோ அந்த டார்ச் லைட்டை நோக்கி வேகமா ஓடிட்டே இருக்கா. இதை சாதகமா பயன்படுத்தி ஹீரோனி அந்த ஜன்னல் வயல இறங்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கும்போது அந்த சைக்கோ வந்து ஹீரோனி கரெக்டா பாத்துடுறான். அப்படியே உடனே ஒரு அம்பு எடுத்து கரெக்டா அவளோட தொடையில குத்திடுறான். சோ அடுத்த அம்பை எடுத்து அடிக்கலாம்னு பார்க்கும்போது ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோனி தப்பிச்சிடுறா. அப்போ உடனே ஹீரோனி கிட்ட வந்து அவளை பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவளோட காலில் குத்தி அந்த அம்பை கொஞ்சம் கொஞ்சமா வலி கூட பொருட்படுத்தாம பிடிங்கி அவனுடைய காலிலே வந்து ஒரே குத்திடுறா. அவனால வந்து வலி தாங்கவே முடியல. சோ அதன் பிறகு ஹீரோனி அந்த சைக்கோ வச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா வில்லம் எக்யூப்மெண்ட், அதை வந்து அவங்க வந்து பிடிங்கிட்டு அந்த ஓட்டு மேல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ளார போய் ஆகணும் அப்படின்னு அந்த வலியை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தாங்கிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஜன்னல் வேல ஏறி இன்னாண்ட இறங்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ வந்துடுறான். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோனி கரெக்டா அந்த ஜன்னல் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். அப்போ இவளோட உடம்புல அங்கேயும் மட்டும் கொஞ்சம் காயம் இருக்கும். அந்த காயத்துக்கு மருந்து போலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த அம்பை எப்படி லோட் பண்ணணும் அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாம அதை லோட் பண்ணதே பயங்கர கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்து அந்த சைக்கோ வந்து பயமா சிரிச்சுட்டே இருக்கான். அதே போல இன்னொரு சைடு பார்க்கும்போது அவனுக்கு பயங்கர கோபமா இருக்கு. ஏன்னா இவனோட உடம்புல அங்கேயும் மட்டும் காயமா இருக்குல்ல, இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து காயத்தை ஏற்படுத்தல அப்படின்னு ஹீரோன் மேல இவனுக்கு இருக்க வெறி அதிகமாயிட்டே இருக்கு. சோ அதன் பிறகு அந்த இடத்துக்கு அந்த சாரோட ஹஸ்பண்ட் வந்திருக்கான். இப்போ அவனை பார்த்துட்டு நீங்க யார் சார் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ஒரு போலீஸ், இங்க ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அந்த சைக்கோ வந்து போலீஸ் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க அப்படின்னு அவன் கேட்கும்போது என்னுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் இந்த வீட்டுல இருக்கவங்க, அவங்க பேர் வந்து மேடி, என்னோட ஒய்ஃப் என்னோட வீட்டுல காணா, ஒருவேளை இங்கதான் வந்திருப்பாள் அப்படின்னு அவரை பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வீட்டுல மேடி அவங்க காணாம அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் இந்த வீட்டுல யாருமே இல்ல அப்படின்னு சைக்கோ சொல்லிட்டு இருக்கான். சரி இந்த வீட்டோட சாவி அந்த பூஞ்செடிக்கு அடியில தான் இருக்கும், போயிட்டு வேணா தேடி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இவனும் அந்த பூஞ்செடிட்டு இருக்கிற சாவி எடுக்கலான்னு அந்த சைக்கோ போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல சாராவோட ஹஸ்பண்ட் கரெக்டா ஹீரோனை பாத்துடுறான். அப்போ ஹீரோனை எதை சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த சைக்கோ அந்த சாரோட ஹஸ்பண்டோட கைத்துல ஒரு
குத்திடுறான் கத்தியால. ஆனா இருந்தாலும் வலியை பொருட்படுத்தாம அந்த சைக்கோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அவனுமே ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சைக்கோ அந்த சாரோட ஹஸ்பண்ட கொடூரமா குத்தி அங்கேயே கொலை பண்ணிடுறான். சோ அங்க அப்படியே சீனை கட் பண்ண இப்ப ஹீரோனி அந்த எக்யூப்மெண்ட் சொன்ன பதில அந்த அம்பை எப்படி லோட் பண்ணணும் அப்படின்றத அதை வந்து லோட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா இவளால வந்து லோட் பண்ணவே முடியல. சோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு ஹீரோனி அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியில ஓடி வரா. இதை பார்த்த உடனே சைக்கோ ஹீரோனியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு ஒரு பெரிய கல்ல எடுத்து தலையில போட்டு ஹீரோனியை அதே இடத்துல சாகடிக்கிறான். அப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே ஹீரோனிய நினைச்சு பாக்குறா வெளியில போனா என்ன ஆகும் அப்படின்னு. அப்பதான் ஹீரோனுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வெளியில போனாலும் நம்மள சாகடிச்சிருவோம், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பிளட் அதிகமா வெளியில வந்து இங்கே செத்துருவோம், ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அந்த சைக்கோ இப்படிதான் நம்ம கொலை பண்ணா மட்டும்தான் நாம இங்கிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு அவளுடைய மனசாட்சி சொல்லுது. சோ இப்ப வெளியில அந்த சைக்கோ என்ன பண்றான்னா அந்த சாரோட ஹஸ்பண்ட குத்தி கொலை பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவனுடைய பாக்கெட்ல ஒரு சிகரெட் இருக்கு. அந்த சிகரெட் எடுத்து புடிச்சிட்டே இருக்கும்போது அந்த வயல்ல ஒரு வெள்ளக்கல பூனை போகுது. அந்த பூனையை பிடிச்சி அவனுடைய கையில ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருக்கான். அந்த கத்தியை கொண்டுட்டு போயிட்டு அதோட கைத்து அறுக்கலான்னு பார்க்கும்போது அப்படியே கரெக்டா அவனுடைய நெஞ்சில வந்து ஒரு அம்பு வந்து குத்துது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனி தான். ஹீரோனி எப்படியோ ஒரு வழியா எப்படி அதை லோட் பண்ணும் அப்படின்னு கத்துக்கிட்டா போல. ஆனா அந்த அம்பு வந்து அவனுடைய நெஞ்சில சரியா படவே இல்லை. உடனே அந்த அம்பை கஷ்டப்பட்டு அந்த சைக்கோ புடிங்கன்றான். ஆனா இருந்தாலும் ஹீரோனி மறுபடியும் ஒரு அம்பை எடுத்து அவனை அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு லோட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த சைக்கோ கரெக்டா ஹீரோனி பிடிக்கலான்னு கிட்ட போயிட்டே இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோனி பயந்துகிட்டு வீட்டுள்ளார ஓடும்போது அவ கையில வச்சிருக்க அந்த அம்பு கீழே விழுந்துடுது. ஆனா இருந்தாலும் ஹீரோனி அந்த அம்பு எப்படி எடுத்து ஆகணும் அப்படின்னு அவ கையை விட்டு எடுக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல சைக்கோ போயிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி மெரிச்சு பயமா உடனே உடைச்சிடுறான். ஆனா ஹீரோனில வந்து வலி தாங்கவே முடியல. ஆனா இருந்தாலும் ஒரு வழியா உள்ளார போயிட்டு அந்த கதவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறா. அப்பதான் வந்து அந்த சைக்கோ ஹீரோனை பார்த்து பயமா சிரிக்கிறான். நான் உள்ள வரதுக்கான நேரம் எனக்கு வந்துடுச்சு, இனிமே வந்து நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறம் ஹீரோனி அவங்களோட உடம்புல இருக்கிற பிளட் எடுத்து அந்த கண்ணாடியில என்ன எழுதுறாங்கன்னா நீ ஒரு கோயடா முடிஞ்சா உள்ளார வாடா அப்படின்னு அந்த பிளட்ல எழுதிட்டு நேரா போயிட்டு அவங்களோட லேப்டாப் எடுத்து இந்த சைக்கோவை பத்தின டீட்டெயில் எல்லாமே டைப் பண்ணிட்டு நான் சைக்கோ கிட்ட போராடி தான் நான் சண்டை போட்டு தான் இறந்து போயிட்டேன், சாரிமா ஐ மிஸ் யூமா ஐ லவ் யூமா அப்படின்னு டைப் பண்ணிட்டு அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு நேரா பாத்ரூம்ல போயிட்டு அந்த மெயின் டோரை பார்த்த மாதிரி அப்படியே திரும்பி உட்காடுறாங்க. எப்படி இருந்தாலும் நீங்க தான் வந்தாகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அவங்க போயிட்டு அங்க உட்காடுறாங்க. அப்போ இந்த சைக்கோவும் ஒரு வேளையா அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வரான். உள்ள வந்த உடனே ஹீரோனி பின்னாடி வட்டமா தான் உட்காந்துருக்கான். ஆனா ஹீரோனிக்கு தான் காது எதுவும் கேட்காது இல்ல. அப்படியே பின்னாடி வட்டமா உட்காந்துருக்கும் போது அந்த காத்து லைட் அடிக்கும். அந்த காத்துல அவனோட முடி லைட் ஆடும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்றா ஹீரோனி. இப்போ அவருடைய கையில வச்சிருக்க கத்தியை வச்சு அவனுடைய காலே ஒரே குத்து. அவனால வந்து வலி தாங்கவே முடியல, பயமா கத்துறான். அந்த சமயத்துல அங்க ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்ப்ரே எடுத்து அவனுடைய கண்ணில் அடிச்சோன்னு அவனுக்கு வந்து கண்ணும் தெரிய மாட்டேது, பயங்கரமா எரிச்சல் வேற. அந்த மாதிரி பயமா கத்திட்டே இருக்கும்போது அந்த ஃபயர் அலாம ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து பயமா ஆன் பண்ணி விட்டுறா. அதை ஆன் பண்ணி விட்ட உடனே இவனுக்கு வந்து எரிச்சல் தாங்கவே முடியல. ஏன்னா ஹீரோனுக்கு வந்து காது கேட்காது. அதனால அது எவ்வளவு சவுண்ட் போட்டாலும் இவளுக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஆனா அவனுக்கு வந்து அது ஒரு நெகட்டிவா இருக்கு. இப்படி எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல அவனால வலி தாங்க முடியாத பட்சத்துல ஹீரோன் என்ன பண்ணனா அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி அந்த கிச்சனுக்கு போயிட்டே இருக்கா. ஏன்னா அவளோட உடம்புல இருந்து பிளட் அதிகமா லீக் ஆகிட்டே இருக்கு. சோ கிச்சனுக்கு போயிட்டே இருக்கும்போது சைக்கோ என்ன பண்ணா அப்படியே பின்னாடி வட்டமா கிச்சனுக்கு போறான். அங்க போனோடனே இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோனை கீழே தள்ளி விட்டு அவளோட கைத்தை பயமா நெரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்சியஸ் போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட சாகப்போற ஸ்டேஜுக்கே போயிட்டா. சோ அந்த சமயத்துல அவளுக்கு பக்கத்துல ஒரு ஓப்பனர் ஒண்ணு இருக்கு. அந்த ஓப்பனரை எடுத்து அந்த சைக்கோட கைத்துல குத்துன உடனே அப்படியே ரத்தம் பயமா தெரிக்குது. உடனே அந்த சைக்கோ கீழே தள்ளி போட்டுட்டு அவனோட பாக்கெட்டு தான் அந்த போன் இருக்கும். போனை எடுத்து 911 கால் பண்ணிட்டு நேரா வந்து வெளியில உட்கார்றா. சோ அந்த இடத்துக்கு கரெக்டா போலீஸ் வரதை காட்டி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. சோ ஆக்சுவலா இந்த படத்துடைய கான்செப்ட் என்னன்னா ஒரு காது கேட்காத பொண்ணு, வாய் பேச முடியாத பொண்ணுக்கு எப்படி எல்லாம் பிரச்சனை வருது, அதை வந்து எப்படி மனதைரியத்தோட வந்து எதிர்த்து போராடி ஜெயிக்கிறா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. சோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல படத்தோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.